சசிகுமார் சிம்ரன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அறிமுக இயக்குனராக இருக்கக்கூடிய அபிஷன் ஜீவித் இயக்கத்துல சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. குட் நைட், லவர் இந்த மாதிரி ரொம்ப ஹிட்டான படங்களை கொடுத்திருக்கக்கூடிய $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் இந்த படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டீசர் வெளியானதுல இருந்தே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துட்டே இருந்தது. அப்பவே ரசிகர்களா இந்த படமும் கண்டிப்பா நல்லபடியா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையான்றதை இப்ப பார்க்கலாம். இலங்கையில பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதன் காரணமா சசிகுமார் சிம்ரன் இவங்க 2 பேரும் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் வரக்கூடிய சசிகுமாருடைய ஃபேமிலி தமிழக காவல்துறையிட்ட சிக்கிக்கிறாங்க. ஆனா போலீஸ் அதிகாரியா வந்திருக்கக்கூடிய ரமேஷ் திலக் பாத்தீங்கன்னா இவங்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் சிம்ரனுடைய அண்ணனா யோகி பாபு வராரு. அவரோட உதவியோட சென்னைக்கும் வராங்க. அவங்க சென்னையில தங்கறதுக்குரிய இடத்தையும் அவங்களுக்கு தேவையான மத்த வசதிகளையும் யோகி பாபு அங்க செஞ்சு கொடுக்கறாரு. சசிகுமாரும் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு வேலையும் தேடிக்கிறாரு. காலப்போக்குல அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா அந்த காலனில எல்லா குடும்பத்தினோடையும் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில ராமேஸ்வரத்துல திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்படுது. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய நிலையில இலங்கையில இருந்து வந்தாங்க இல்லையா சசிகுமாருடைய ஃபேமிலி, அவங்க தான் காரணம் அப்படின்னு போலீசார் தவறா நினைக்கிறாங்க. அதனால அந்த குடும்பத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு தேடுதல் வேட்டையிலையும் இறங்குறாங்க. இப்படி இலங்கையில பல கஷ்டங்கள் அனுபவிச்சு சென்னை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் மீதி கதையே. இந்த படத்துல சசிகுமார் சிம்ரன் மட்டும் இல்லங்க, இந்த படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு நடிகர் நடிகையும் பாத்தீங்கன்னா சிறப்பா தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இலங்கையில இருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ போறோம் அப்படின்ற தவிப்பு ஒரு பக்கம் இருக்குது. எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள அப்பாவாவும் பொறுப்புள்ள ஒரு கணவராகவும் சசிகுமார் நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. சிம்ரன் அவர்கள் குடும்ப தலைவியா தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆணி வேறா அவங்களுடைய கேரக்டர்ல சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சிம்ரனுடைய மகனா நடிச்சிருக்கக்கூடிய மிதுன், கமலேஷ் இவங்க 2 பேருடைய நடிப்பும் ரொம்ப சிறப்பா இருக்குது. அதுலயும் அந்த குட்டி பையனுடைய கமலேஷுடைய நடிப்பு எல்லாரையும் கவனிக்க வச்சிருக்குது. அதே போலதான் MS பாஸ்கர், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி, யோகி பாபு, பகவதி, சுதர்சன், ரமேஷ் திலக் இவங்க எல்லாருமே தங்களுடைய நடிப்பு மூலமா அந்த படத்தை ரொம்பவுமே கலர்ஃபுல்லா ஆக்கியிருக்காங்க. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவித்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க. அவருடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப யதார்த்தமா இருக்குது. மனிதத்தை பேசக்கூடிய திரைக்கதை, மனதை தொடக்கூடிய காட்சிகள், கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்புன்னு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்து மூலமா எல்லாரையும் அழகான பயணத்துக்கு அழைச்சி செஞ்சிருக்கிறாரு டைரக்டர் அவர்கள். படத்தினுடைய முதல் சீன்ல இருந்தே விறுவிறுப்பான காட்சி எல்லாம் துவங்குது. எங்கேயாவது மைனஸ் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா கூட எந்த ஒரு காட்சியிலையும் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை டைரக்டர். இலங்கையில இருந்து யார் இங்க வந்தாலும் அவங்கள அகதிகள் அப்படின்னு பேர் சொல்லிதான் கூப்பிடுறோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்களுடைய அன்பால மனுஷங்களே சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் அகதி கிடையாது அப்படின்னு மனிதநேயத்தை பத்தி இந்த படம் அழகாவே பேசியிருக்குது. ஷான் ரோல்டனுடைய பாட்டு எல்லாமே படத்தோட இணைஞ்சு மனதை தொடக்கூடிய வகையில இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த படத்தினுடைய பின்னணி இசையும் மிகப்பெரிய பலம்னு சொல்லணும். அந்த படத்துக்கு எடிட்டிங்கும் ரொம்ப அழகா இருக்குது. மைனஸ்னு இந்த படத்துல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சினி அரசியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா 7 மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி